காலையிலே முதலாவது நம்முடைய இந்த வருஷத்துடைய வாக்கு வாசிப்பு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ இருக்கிற இடத்திலிருந்து கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் என்ன செய்துவார்? நோக்கிப்பார். ஆண்டவர் நம்முடைய நிலைமைகளை அறிந்த ஆண்டவர். ஒரு அல்லையா சொல்லுவார். அந்த வசனத்தில் நல்லா படிச்சுன்னா இருக்கிற இடத்துல இருந்து, அல்லேலூயா. அதுக்காக சூல் ஓட்டி ஏறிடாத, அல்லது ஒரு ஏணி ஓட்டி ஏறி பார்க்காத. ஆண்டவர் சொல்றாரு என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? இருக்கிற இடம். எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு இல்லாத ஒன்றை கொண்டு செய்கிறதல்ல, இருக்கிறதை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அந்த வீட்டில் கேட்டார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? அல்லேலூயா. அந்த ஸ்திரீ விதவை தாய் வந்து கேட்கும் பொழுது உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? அதுபோல ஒரு அம்மா எலியாவிடத்தில் வந்து நிற்கிறார். அந்த எலியாவிடத்தில் வந்து அந்த அம்மாவை பார்த்து, கொஞ்சம் அப்பம் தண்ணி கொண்டா, என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், அது போதும். இல்லாததை தேடி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே இல்லை, இருக்கிறதை ஆசீர்வதித்து பெருக செய்கிற ஆண்டவர். ஒரு கரங்களை உயர்த்தி தான் ஒரு இல்லையா சொல்லுங்களேன். நல்ல நல்ல எல்லா கரமும் உயர்த்தப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. இல்லாததை தேட வேண்டாம், இருக்கிறதை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம். ஹல்லேலூயா. Let us surrender what we have and let us not look for what we do not have. நமக்கு இல்லாததை, சில தெய்வங்களை பார்த்தா 6 கரங்களோடு இருக்கும், 10 முகங்களோடு இருக்கும். அப்படியெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. இருக்கிற முகமும் இருக்கிற கரமும் போதும். கர்த்தர் இதை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை பலவீனங்கள் குறைகள் இருந்தாலும் அதில் இருந்து நாம் என்ன செய்யணுமா? நோக்கி பார்க்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த மாதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன வாரத்திலே ஆபிரகாம் நோக்கி பார்த்தப்பார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நீ தெற்கேயும் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் என்ன செய்? நோக்கிப்பார். ஆசீர்வாதத்திற்காக, வாக்கு தத்தத்தை நிறைவேறுதலுக்காக நோக்கி பார்க்க சொன்னார். அல்லேலூயா. போனவரும் வராதவர்கள் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்போ 2வது இந்த வாரத்தில் பேச விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 4வது வசனம். ஐசாயா 60th chapter verse 4. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். சுற்றிலும் உன் கண்களை என்ன செய்து பார்? ஏறெடுத்து பார். ஆண்டவர் தெருவு திசையை சொல்லி சொன்னார், நீ இவைகளை என்ன செய்து பார்? நோக்கி பார். ஆனா இங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சுற்றிலும் என்ன செய்து பார்? சொல்லுங்க. சுற்றிலும் என்ன செய்து பார்? நோக்கி பார். ஐயா, அது பிறகு பேசுகிற கர்த்தர் நோக்கி பார்க்கிற சொல்லும் பொழுதுதான் நம்ம நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இல்லாததை பார்க்க ஆண்டவர் சொல்லுகிறதில்ல. ஆண்டவர் எதையோ ஒன்றை ஆயத்தம் பண்ணி விட்டு நம்மை நோக்கி பார்க்க. ஏசாயா 60வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கடைசி வசனம் வாசிங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இது ஒரு தீர்க்கதரிசனமாய் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட பகுதி. ஆனால் இன்னைக்கு நம்முடைய செய்தியோடு சம்பந்தப்பட்ட விதமாய் கர்த்தர் உன்னை சுற்றிலும் நோக்கி பார் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Sometimes we have to look forward, sometimes we have to see around us. Hallelujah. நம்மை சுற்றிலும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். Hallelujah. இன்னைக்கு காலையில் சுற்றிலும் பார்க்கும் பொழுது சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். ஒருவேளை சுற்றி மனுஷர்கள் சரியில்லாமல் இருக்கலாம். ஒருவேளை சுற்றிலும் நோக்கி பார்க்கும் பொழுது வேதனைகளும் கண்ணீர்களும் நமக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னதுதான். ஆண்டவர் சொன்னபடி நோக்கி பார்த்தா, 2வது ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, உன்னை பெருக செய்யும்படி ஆண்டவர் சொன்னார். இட்ஸ் a blessing, it's an year of multiplication. ஆசீர்வதித்து பெருக செய்கிறவர். அல்லேலூயா. அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் முழுவதையும் பார்க்கும் பொழுது இப்படி ஆரம்பித்து விட்டு
பின்னாலே சொல்லுகிறார், சுற்றிலும் பார்க்கும் பொழுது சின்னவன் எப்படி மாறுகிறானா, 1000 மாறுகிறான். சின்னவன், அல்லேலூயா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. பலத்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய எதிர்காலத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன். இங்கே ஆபிரகாம் ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் கொடுத்தார்? 3. எத்தனை பேரு? 1. வாக்குத்தத்தம் கொடுத்தது 1, ஆனால் அவனுக்கு 2 கொடுத்தார். இன்னும் 7 இஸ்மவேலை பெற்றெடுத்தான். அந்த 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஐயா, 2 கூட்டமும் இன்னைக்கு பெருகிதான் என்ன செய்து இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், சின்னவன் 1000 சிறியவன். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் பொய் சொல்லுகிறவல்ல, சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் அவனை பார்த்து சொல்லுவார். கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட அவன் பயந்து போய் நிற்கிறான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார்? அவனுக்கு பலமே இல்லை, பலவீனத்தில் இன்று பயந்து ஒளிந்து கொண்டிருக்க அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார்? இந்த காலம் உள்ள ஒரு ரகசியத்தை சொல்லுகிற, உங்களுக்கு இருக்கிறத பார்த்தல்ல, உங்களுக்கு இல்லாததை காண்பிக்கும்படி கர்த்தர் உங்களுக்காக வாக்குத்தத்தங்களை தர விரும்புகிறார். இஸ்ரவேல் தேசம் சின்ன தேசம். ஆண்டவர் சொன்னார், உன்னை ஒருவனும் ஒன்றும் செய்யவே இந்த வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியலையா? அல்லேலூயா. இன்றைய வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியல. அந்த நாட்கள் ஞாபகம் 1967 வருஷம் யோசிக்கிறேன். எகிப்து அதிபராக நாசர் சொன்னா, நாளை இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே உலக வரைபடத்தில் இருக்காது. இட் இஸ் நாட் பீன் தி வேர்ல்ட் மேப் என்று சொன்னார். மறுநாள் காலையிலே சம்பவித்தது என்று சொன்னால், 400 பிளைன் யுத்தத்துக்காக ஆயத்தம் பண்ண வைக்கப்பட்டது. 400 ஆகாய விமானங்கள் 7:45 மணிக்கு காலையிலே எல்லாம் அழிக்கப்பட்டதான். ரகசியம் என்றால் 7:30 மணிக்கு எல்லாரும் வீட்டில் இருப்பான், கமெண்ட் கொடுத்துருவான். 8 மணிக்கு எல்லாரும் ஆஃபீஸ் வந்துடுவான். இந்த 2க்கு நடுவில் கமெண்ட். அந்த காலத்தில் மொபைல்லாம் கிடையாது. இந்த கமெண்டை கொடுக்க முடியாதபடி இராணுவ தளபதிகள் எல்லாம் ரோட்டில் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தினுடைய அதிபதிகள், இராணுவ வீரர்கள் அந்த 400 விமானத்தையும் கெய்ரோ விமான நிலையத்தில் அடித்து வந்தார். இவன் மண்டியிட்டான், தன்னுடைய பதவி இழந்தான். இஸ்ரவேல் தேசம் அழியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை சொன்னாரானால் அதை அப்படியே செய்கிறவர். இது காலவழிய அருமையான இந்த சத்தத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு இருக்கிறதை அல்ல, இல்லாதவளை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இவ்வளவுதான் யா இருக்கிறது என்று நீ சொல்லுவதை காட்டிலும் உனக்கு இல்லாததை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். உன்னை கொண்டு நான் செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. உன்னை கொண்டு காரியங்களை செய்ய விரும்புகிறேன். நீங்கள் ஆயத்தமா என்று கேட்கிறேன். கிட்டத்தட்ட 30 வசனம் எழுதி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் வாசிக்க முடியுமா எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வாசிக்கிறோம். அந்த அதே அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. யாருக்கு அதை செய்கிறார்? எழும்பி பிரகாசி. ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை மாத்திரமல்ல, நம்மை பார்த்து சொல்ல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலங்கள் எப்படியும் போகட்டும், ஆண்டவர் காலவெளியில் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ எழும்பு. ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் எழும்ப வேண்டிய 7 காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதெல்லாம் பேச போனா நேரம் ஆயிடும். தூக்கத்தை விட்டு எழுந்து, மரித்தோரை விட்டு எழுந்துரு, இப்படி 7 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 7ஐ நான் பேச விரும்பவில்லை. நான் கன்வென்ஷன் கூட்டங்களை அதை பிரசங்கிக்கிறது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இங்கே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இஸ்ரவேல் தேவ ஜனத்தை பார்த்து சொல்கிறார், நீ எழும்பி என்ன செய். ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்க முடியும் என்றால், இருக்கிற இடத்துல இருந்து அல்ல, இருக்கிற இடத்துல இருந்தாலும் கூட எழும்புகிற மனுஷனை தான். அல்லேலூயா. நீ எழும்பி என்ன செய், பிரகாசி, உன் ஒளி என்ன செய்தது? கொஞ்சம் வாசிங்க. 4 வசனம், முதல் 3 வசனங்களை. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இதோ பூமியையும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் ஜனத்தையும்
மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நாலாவது வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் உன் கண்களை என்ன செய்து பார். ஐயா, யாரால சுற்றிலும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க முடியும் என்றால் எழும்பாத மனுஷனாலே பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழும்பி என்ன செய்? பிரகாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழும்பி நீ பிரகாசி. உன்னுடைய ஒளி வந்தது. Arise and shine, for the light is come. நீ எழுந்து பிரகாசி. தேவனுடைய ஒளி உன்மேல் என்ன செய்தது? வந்தது. The glory of the Lord is risen upon thee. உன்மேல் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும்? உதிக்கும் என்று, உதித்தது என்று எழுதப்படுது. இந்த காலவுள்ள நம்ம ஷைன் பண்றதுக்காக என்னெல்லாமோ செய்தீங்களோ தெரியல. பார்க்கலாமா? கர்த்தருக்கு அடிக்கடி சொல்றேன், தங்களுக்கே ஒரு இன்செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்க ஆட்கள் தான் போட்டு அதையும் இதையும் தேய்ச்சி ஒரு ஷைன் பண்ண. ஏன்னா பார்த்தா எதுவும் நினைச்சிடும். எவன் நினைச்சா நமக்கு என்னையா, நம்ம இருக்கிறது போல இருந்தாலே உடைய முகம் கர்த்தருக்குள்ள பிரகாசிக்குமானா? அல்லேலூயா. மோசேக்கு 120 வயசு கிட்டத்தட்ட. 120 இல்லாட்டி 90 இருக்கணும். அந்த நேரத்தில் அவன் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வாரான். அவனுடைய முகம் என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? பிரகாசிக்கிறது. என்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற லக்ஷ்மியில் உள்ளதில்லை அல்லது வேற எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் கடையில் போய் வாங்கினது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே எனக்கு கர்த்தர் பிள்ளைகளே, ரீசெண்டாக ஒருத்தர் வாங்கி அனுப்ப சொன்னாங்க. வாங்கி அனுப்புனது வேற விஷயம். முல்டானி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றேன், தெரியுதானா? சந்தன பவுடர் எல்லாம் போட்டு தேய்க்கலாம்னு நினைக்கிறேன். போட்டு தேய்க்க இவங்க இருக்க பிரகாசமும் என்ன செய்திரும்? போயிடும். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா என்ன செய்கிறா? ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய பிரகாசம் இருக்குயா. ஒத்துக்கிறீங்களா? ஆமா, ஒத்துக்கிட்டா அப்புறம் ஏன் அதெல்லாம் போடணும்? ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு பாலிடெக்னிக் ஆசிரியர். இப்பவும் இங்கே மெட்ராஸில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவற்றுள்ள ஒரு விசேஷமான குணம் என்னென்னா, நல்லா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் பாலிடெக்னிக் போவார். போகும் பொழுது நான் ஒரு தினந்தோறும் நாங்கள் மீட் பண்ணணும். என்னுடைய சிறு பிராயத்தில், வாலிபு பிராயத்தில் ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை காய்ச்சி முகத்தை போன உடனே முகத்தை பார்ப்பேன். கருப்பான முகமுடையவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள்லாம் அங்கே ஐநாவத்தில் சுற்றில் இருக்கிறாங்க. அவர் தாம்பரத்தில் இருக்கிறார். ஆனால் அந்த முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்து அவருடைய முகம் அப்படி பிரகாசிக்கும். அல்லேலூயா. அந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாதுங்க. இந்த டையை ஒன்றுமே கிடையாது. அதனால் இருக்கிற உணவை தான் வருவார். ஆனால் அவர் முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம் இருக்கும். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே ஊழியர்கள் மற்றவங்களாம் விட்டுருவோம் ஐயா. நல்ல விசுவாசிகள் இதெல்லாம் போடாமல் வெளியே போகிறதே இல்லை. இதிலேயே மணிக்கணக்காக செலவழிக்கிறேன். நான் சொல்கிறேன், அது நமக்கு அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற உன் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கு. சில ஆட்கள் மூஞ்ச பார்த்தா பிரசங்கமே வர மாட்டேது. அல்லேலூயா. ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல பிரகாசம் இருக்குன்னா பேசும் பொழுதே சந்தோஷமாக பேசுகிறோம். ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏண்டா உலக பிரகாரமான பிரகாசங்கள் அல்ல. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா என்ன செய்கிறார்? இருக்கிறார். சரி, நீங்க என்னத்தையும் செய்துட்டு போங்க, விடுங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி என்ன செய்தது? வந்தது. நான் சுருக்கமா சீக்கிரமா கடந்து போகணும். எபேசியர் 5:14 வாசிங்க. எபிசியன்ஸ் 5:14 வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று. எப்ப ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பாரா? தூங்குகிற நீ மரித்து. சபைக்கு எழுதுகிறார்.
எபேசு சபைக்கு எழுதுகிறான், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்திரு, என்ன செய்திரு. இன்னைக்கு சபை தூக்கத்தை விட்டு மாறணும். ஒரு அல்லையே சொல்லுங்க. தூக்கம்னா என்னையா? ஆள் நல்லா உயிரோட தான் இருக்கான், ஆனா என்ன சொன்னையும் என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான். சில ஆட்கள் தூங்கும் பொழுது நான் பார்த்துருக்கிறேன், அவங்கள என்ன அசைவு சுற்றி இருந்தாங்க, எனக்கு இப்படி முடியாது. என் ரூமில் எவ்வளவு தனிமையாக படுத்து தனியாக தூங்கி கொண்டு இருந்தாலும் கடவுள கை வச்சு திறந்தாலே போதும் முடிச்சிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சில ஆட்களை அசைக்கவே முடியாது. அப்படி விசுவாச வாழ்க்கையில் அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை காலவும் மாத்திரம் முடிப்பாங்க, மற்ற எந்த நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, முடிக்க மாட்டாங்க. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்திரு. அப்ப தூங்குகிற ஆள் எங்க போயிருக்கிறானா? Death and sleep are together. தூங்குறது வந்து ஒரு சாவை பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க சிலரு, அந்த ஆளை பார்த்தா தூங்குன மாதிரி தெரியுது, அது உண்மையாவே தூங்கிட்டாரியா, மீளா தூக்கம். கர்த்தருக்கு சில ஆட்கள் தூக்கத்தை பார்த்தா செத்த மாதிரி தெரியுது, புரியுதா? கர்த்தருக்கு அப்படி தூங்குவாங்க. பூமி தரிசி வந்தாலும் கூட இவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வார், பிரகாசிப்பிப்பார். பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரம் இல்லையா, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். வாசிக்கலாம், சீக்கிரம் வாசிட்டு போனோம். யோவான் 1:5 வசனம் வாசிங்க சீக்கிரம். பைபிள் குயிக்கா எடுக்கணும். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படும் பொழுது முதல் வசனம் படிக்கணும். தேவன் அங்கே பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனங்களை வாசனமா, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்தது, ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே என்ன செய்கிறது, பிரகாசிக்கிறது. இருளானது ஒளியை என்ன செய்யவில்லை, பற்றிக் கொள்ளவில்லை. இந்த காலவெளியில ஆண்டவருடைய பிரகாசத்தின் ஒளி நம்ம வீசுகிறதுனாலே நம்ம இந்த இருள் பற்றி கொள்ளாது. புரியுதா, புரியுதா? அநேகர் யோசிக்கிறாங்க, பாவத்தை எப்படியா ஜெயிக்கிறது, உலகத்தினுடைய ஆசா வாசங்களை எப்படி ஜெயிக்கிறது, உலகத்திலே காரியங்களை ஜெயம் பெற்ற விசுவாச வாழ்க்கை எப்படி நடத்துவது? நமக்குள்ளே பிரகாசம் வந்தா, நமக்குள்ளே தேவ வெளிச்சம் வந்துட்டுனா, அந்த பிரகாசத்தில் இதெல்லாம் இல்லாமலே போயிடும். அந்த ஒளியானது எதுல பிரகாசிக்கிறது, இருள். இந்த உலகமாகிய இருள் இல்ல, இதோ பூமி ஜனத்தை இருள் மூடும். அல்லேலூயா. இன்னைக்கு எடுத்து பாருங்க, மனுஷனை ஒன்றும் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்கிறான். அதிகாரிகள், தலைவர்கள், அரசியல்வாதிகள் திணறுகிறார்கள். காரணம் என்ன? ஒரு இருள் பூமியை மூடி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கோ ஒன்று சொல்கிறேன், என்ன நடந்தாலும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்ன சூழ்நிலை தேசத்தில் வந்தாலும், என்ன சூழ்நிலை சுற்றிலும் சூழல் நடந்தாலும், இருளிலே நமக்குள்ளே ஒரு பெரிய பிரகாசம் உண்டு. இது தேவன் கொடுக்கிற பிரகாசம். ஹல்லேலூயா. இருளானது அதை என்ன செய்யவில்லையா, பற்றி கொள்ளவில்லை. இன்னும் வாசிங்க, அங்கே யோவான் 5:35 வாசிங்க. அங்கே யோவான் ஸ்நாபகனை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். He was a light. He was a light that shineth. நாம் எப்படி இருக்கணுமா? இந்த உலகமாகிய இருளிலே, இந்த பாவமாகிய இருளிலே நம்முடைய ஜீவிதம் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும் சொல்லுங்க? கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? எப்படி பிரகாசிக்கியா? ஆண்டோடைய வெளிச்சம் உண்மையில உதிக்க உதிக்க உதிக்க. அல்லேலூயா. நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யும்போது உங்க ஆபீஸ் மத்தியிலே மற்றவர் சொல்லணும், இந்த நபர் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவன் லஞ்சம் வாங்குறான், இன்னைக்கு கிறிஸ்தவன் எல்லா காரியமும் செய்யறான். நம்ம அப்படி இருக்க கூடாது, நம்ம இப்படித்தானே நினைக்கணும். அல்லேலூயா. ரகசியம் என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு கிறிஸ்துவுடைய வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கும் பொழுது சம்பவிக்கிறது என்றால், நம்மை அறியாத ஒரு பிரகாசம் நமக்கு இருக்குது. அந்த பிரகாசத்தை இருளான உலகம் பற்றி கொள்ளவே முடியாது. If you are really with Christ, if you are really following the Lord, I like to tell you this morning,
never, never and never the darkness can overcome you. அந்த அந்தகாரம் உன்னை ஏற்றவே முடியாது. என்றால் உனக்குள்ளே பிரகாசிக்கிற தேவ வெளிச்சம் இருக்கிறது. அல்லேலூயா. இது காலவழி எனக்கு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்குள்ள இருக்கிற தேவ வெளிச்சம் போதுமான ஒன்று. அல்லேலூயா. அது இந்த வெளிச்சம் எப்படி பிரகாசிக்க தயவுசெய்து வாசித்துருங்க. அதை அங்கே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 30 வசனம் வாசிக்கணும், சீக்கிரம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4 and 6. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவருடைய மனதை என்ன செய்தான்? இங்க நான் பார்க்கும் பொழுது அருமையான ஆண்டவருடைய வெளிச்சம். ஒரு குருடன் எவ்வளவு பிரகாசமா போட்டான், குருடான் தான். என்ன செய்தானா பிசாசானவன்? அவருடைய கண்களை என்ன செய்து போட்டான்? சொல்லுங்க. கண்களை பிசாசு குருடாக்கி வச்சுட்டான். யாரு? அவங்க கண்கள் அல்ல, நம்முடைய கண்களை. ஆனா இப்போ 6வது வசனம் வாசிக்கும் பொழுது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, ஐயா, உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது உலகத்து பூமியின் மேல் என்ன செய்தது? இருள் என்ன செய்தது? இருந்தது. அந்த இருள் இருந்து ஆண்டவர் சொன்னாராம், வெளிச்சம் என்ன செய்ய கடவுது? பிரகாசிக்க கடவுது. உடனே என்ன செய்தது? வெளிச்சம். சூரியன் உண்டாயிட்டுன்னு சொல்லப்படல. சூரியன் வந்து வெளிச்சம் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மூணு உண்டாகட்டும் சொல்லல, சந்திரன் உண்டாகட்டும் சொல்ல, வெளிச்சம் என்ன செய்ய கடவுது? இதுட்ட பிச்சை வாங்கி தான் இன்றைக்கு சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் தருகிறது. அல்லேலூயா. என்றால் அங்கே நான் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம், இருளிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அந்த வசனம் எனக்கு அந்த வசனம் போதும், எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், உடனே என்ன செய்தது? இங்கிலீஷ்ல எல்லாம் இருக்கும். It said, let there be light and there was light. நம்ம எல்லாம் சுவிட்சை போடுனா நம்ம ஆட்கள் தேடுவாங்க. 4-10 சுவிட்சை போட்டு கடைசியா சரியான சுவிட்சை என்ன செய்வாங்க? போடுவாங்க. But God said, let there be light and there was light. அல்லது இப்படி அந்த தமிழாக்க நான் இப்படி பண்ண விரும்புகிறேன். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி முடிக்கும் முன்னமே என்ன உண்டாயிற்று? சொல்லுங்க, என்ன உண்டாயிற்று? இந்த கால உடலே அழிந்து போகிற ஒரு ஜீவியத்தை பார்த்து ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுவாரானால், அவர் சொல்லி முடிக்கும் முன்னமே வெளிச்சம் உண்டாகும். ஒரு வியாதியினுடைய இருள் நம்ம மேல இருக்குமானால் அந்த வியாதி இல்லாமல் போகட்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவாரானால் அது இந்த கால உடலே நடக்கும். Hallelujah. Let there be light and there was light. Let there be healing and there was healing. Let there be a change and there was a change. Hallelujah. இந்த காலவளை உங்களுக்கு என்ன தேவை? உடைய ஜீவிதத்தில் உள்ள பிரச்சனை என்ன? உடைய ஜீவிதத்தில் போராட்டம் என்ன? கண்களை மூடி எல்லாரும் ஒரு நிமிஷம் செய்தியை தொடர் முன்பாக ஜெபிக்க கேட்கிறேன். Oh, God wants to say, let there be something. ஆண்டவர் ஏதாவது ஒன்றை சொல்லட்டும். தண்ணீர் உண்டாக கடவுள் சொல்லட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உடைய கண்களில் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லட்டும். உடைய ஜீவியத்திலே உள்ள பிரச்சனைகள் இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே மாறுபடி ஆண்டவரே இவைகளை எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே என்று சொல்லட்டும். Hallelujah. Let there be light and there was light. என் ஆண்டோட விசேஷம் தான். மனுஷன் சொன்னா ஒருத்தன் சுவிட்சை போடணும், அதுக்கு ஒரு நாள் எலக்ட்ரிஷியன் கனெக்ஷன் கொடுக்கணும். அவங்க கொடுத்துருக்க கனெக்ஷன் கரெக்டாக இந்த பின்னால் கரெக்டாக ஃபீட்பேக் ஆகணும். இந்த ஃபீட்பேக் பார்த்தாதுன்னு நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன செய்யணும்? கனெக்ஷன் வரணும். எவ்வளவு காரியம். அந்த எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிங்கன்னா பவர் கட்டுன்னுவான். அந்த பவர் கட்டுக்கு காரணம் அங்கே தண்ணி இல்லைன்னுவான், அல்லது காற்றால் ஓடலைன்னு சொல்லுவான். இவ்வளவு குழப்பத்தின் மத்தியிலே என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சிம்பிள் வார்த்தை என்னவென்றால், let there be light and there was light. Oh rabba baba shandala rabba. Oh hallelujah. ஒரு கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணுறோம், எடுத்துட்டு கூகுள் நம்ம போகணும், கூகுள் சர்ச்சுக்கு போகணும். நம்ம சாதாரணமாக நம்ம ஓப்பன் பண்ணி நம்மெல்லாம் அடித்தா என்ன கூகுளை தேடி கண்டுபிடிக்கல, நம்மளை கூகுள் தேடி கண்டுபிடிச்சிடும். ஆனால் அதே சமயத்தில் த ப்ரொஃபஷனல்ஸ்
இந்த ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்து ஒரு கிளிக் பண்ணுவாங்க. எப்படி தான் வரமோ தெரியாது, எல்லாம் அங்கே வந்து நிற்குது. இந்த காலவழியிலே ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் அதை செய்யக்கூடுமானால் என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த கூகுளில் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், பராக் ஒபாமா யார், உடனடியாக அவனுடைய ஃபுல் சரித்திரமும் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தில் உள்ள வேற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம கேட்கிறோம், இது எப்படி உண்டானது, உடனடியாக எல்லாம் வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால உள்ள ஒரு ரகசியத்தை சொல்ல வருகிறேன். ஆண்டவர் உனக்குள்ள ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார். உன்னுடைய இருள் மாறும்படி வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். When he said, let there be light in you, and there was light. இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவர் எனக்குள்ள சுகம் உண்டாகட்டும்னு சொல்லும், எனக்குள்ள விடுதலை உண்டாகட்டும்னு சொல்லும், எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்னு சொல்லும். ஹல்லேலூயா. அங்கே நான் வாசிக்கிறோம், இருளிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசியுடைய இருதயத்திலே ஒரு பெரிய பிரகாசம் உண்டு. ஹல்லேலூயா. சிரிச்சுட்டு சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ள ஒரு கர்த்தர் பெரிய பிரகாசம். சரீரம் டயர்டா இருக்குயா, அநேக காரியங்கள் சம்பவித்து, ஆனா இருதயத்தில் ஒரு பெரிய பிரகாசம் உண்டு. ஹல்லேலூயா. அதோட ரகசியம் இருந்தால் நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நேரம் ஆகிறது. மோசேயை குறித்து வாசிக்கிறோம். நான் கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே போறேன். மோசேயை குறித்து வாசிக்க யாத்திரை 34:29 வாசிங்க. Exodus 34 chapter verse 29. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அவர் சொல்வது மாத்திரமல்ல, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாரானால் உங்களுடைய முகம் தானாய் பிரகாசிக்கும். அல்லேலூயா. அந்த அம்மா ஒரு சிஷ்யர் சொல்லவில்லையா, அவர் நம்முடனே விளங்க காட்டின பொழுது, பேசி விளங்க காட்டின பொழுது எங்கள் இருதயம் எங்களுக்குள்ளே என்னவில்லையா, கொழுந்து விட்டு எரியவில்லையா? இது காலவுள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாரால் ஓ ராபாவானையா. ஹல்லேலூயா. நமக்குள்ளே நம்ம எரியாத ஒரு பிரகாசம், நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம். மோசையோடு கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசும்படி காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வேளையிலே உங்களுடைய முகம் பிரகாசிப்பிக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த காலவுள்ள கர்த்தர் நம்மை பிரகாசிப்பது, நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை, நமக்கு வியாதியிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கையிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நான் வாசிக்கிறோம், பேசும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பிரகாசம். இது அதே அதிகாரம் 35 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். முக பிரகாசத்தை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். பேசின உடனே சொன்னா முக்காடு போடுயா. பெண்கள் மாத்திரம் இல்ல, யாரு முக்காடு பண்ணுவான்? ஏன்னா முகம் அவ்வளவு பிரகாசம். முக்காடுனா நீங்க போட்டிருக்க இந்த முக்காடு இல்லை. சரி, அக்கா ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. சரி, கர்த்தருக்கு விசுவாசம் விட்டுருவோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஆனா இந்த முக்காடு என்ன முக்காடு தெரியுமா? முன்னால போடுற பர்தா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தருக்கு விசுவாசம். நீங்க அக்கா பர்தா போட்டு வாங்க நான் சொல்லலை. கர்த்தர் அங்க உள்ள இருந்து வெட்டி பார்க்குறது அது இல்லை. கர்த்தருக்கு விசுவாசம். போட வேண்டியதை ஒழுங்கா போடுங்க. ஆனா மோசே முகத்தை ஒரு முக்காடை போட்டுக்கொண்டான். ரகசியம் என்னவென்றால், கர்த்தர் அவனோடு பேசும்போது முகம் பிரகாசிக்கிறத மற்றவர் பார்க்கவே முடியவில்லை. இன்றைக்கு அதே பிரகாசம் எங்க இருக்கு? நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் நமக்குள்ளே பிரகாசத்தை தந்திருக்கிறார். நிறைய பேசணும். கல்யாண வீட்டில் மாத்திர சந்தோஷம் இல்லை, கண்ணீரின் வீட்டிலும் சந்தோஷம். அல்லேலூயா. அதனால யோபு அழகா சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவளே சந்தோஷத்துக்கு காரணம் நமக்குள்ள இருக்க தேவனுடைய பிரகாசம். அல்லேலூயா. மோசேயுடைய முகம் பிரகாசித்தது. யோபு சொன்னான்,
அவர் தீபம் என் தலை முன் கடந்து சென்று போன நாட்கள் எனக்கு இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். யோபு 29:3 முதல் யோபு 29 வாசிக்கிறோம். நான் எனக்கு சென்று போன நாட்களில் அவர் சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. ஓ ஹல்லேலூயா. அவர் அருளின வெளிச்சத்தினால் நல்லா கவனிங்க. சென்று போன நாதங்களிலோ கடந்து போன நாட்களிலும் இருந்த சீர் இப்பொழுது என் மேலுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். இப்போ என்ன எப்படி இருக்குது? அப்பொழுது அவர் தீபம் என் தலையில் மேல் என்ன செய்தது? இந்த காலவெளியில் உங்களுக்கு தெரியுமா, தேவ பிள்ளைகளுடைய தலையின் மேல ஒரு பிரகாசம் இருக்கிறது. முகத்தில் மாத்திர பிரகாசம் அல்ல, இருதயத்தில் மாத்திர பிரகாசம் அல்ல. மூன்றாவது அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேலே செய்தது, பிரகாசித்தது. பிறகு போட்டிய அந்த தலையை வீணாக்குறீங்க. அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. வாசிங்க. அவர் அருளின வெளிச்சத்தினால் அவர் தீபம் தலையில பிரகாசி. ஒருவேளை மொட்டை தெரியாத எனக்கு தெரியலையோ, அவர் தீபத்துக்கு ஒரு சின்ன ரேடியேஷன் உண்டாகுது தலையில. அந்த ரேடியேஷன்ல ஒரு வெளிச்சம் தருகிறது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். ஓ ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே தேவ பிள்ளைகள் இருளை கடக்கிறது கஷ்டம் அல்ல. காரணம் என்னவென்றால் இன்னைக்கு அவர் பிரகாசிக்கிற தேவன். வாசிங்க ஏசாயா 60:5 வாசிங்க. யார் பிரகாசிக்கிறதை கண்டுபிடிச்சுக்கலாம். வாசிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் சுற்றிலும் உள்ள ஜனங்களை பார்க்கும் பொழுது சுற்றிலுமாய் தன்னை சுற்றிலும் நோக்கி பார் என்று சொன்னார். சுற்றி பார்க்கும் பொழுது ஒண்ணு தெரிகிறது, ஜனங்கள் வருகிறதை கண்டு அதிசயப்பட்டு நீ என்ன செய்வாய்? ஐயா, கர்த்தருடைய ஜனம் பூரிக்கிற ஜனம். சொல்லுங்க, கர்த்தருடைய ஜனம் பூரிக்கிற ஜனம். இந்த காலவுள்ள அருமையான சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை நாம் சோர்ந்து போய் விழுகிறவல்ல, நாம் பூரிக்கிற ஜனம். என்ன சொல்ல, பூரிச்சு போயிட்டாயா சொல்றோமா? and they will be radiant. Hallelujah. ஒரு பெரிய பூரிப்பையா. ஒரு 2 ஜாமான எடுத்து இப்படி பார்க்கிறோம். ஒன்னு ஷைன் பண்ணுது, ஒன்னு என்ன செய்யல சொல்லுங்க, புரியலையா? போய் சாரி வாங்குறீங்க, 2 சாரியை தூக்குறீங்க. ஒரு சாரி எப்படி இருக்குது சொல்லுங்களேன். அதை மாத்துறது 2வது விஷயம். ஆனா இப்போ சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஐயும் தூக்கி கையில வச்ச உடனே ஒன்னு பார்க்க ஷைனிங்கா தெரியுது, அதுக்கு பேருதான் பூரிப்பு, ரேடியன்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வாங்குற எல்லாத்துலயும் ரேடியண்டா இருக்கணும் யோசிக்கிறோம். ஒரு தேவ பிள்ளைகள் எங்கள் ஜீவியத்திலும் ரேடியண்டா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதனால சொன்ன 32 பல்லையும் 32 இல்லையோ 25 28 அது காமிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடாது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உடைய சமூகத்தில் என்ன உண்டு? பரிபூர்ண ஆனந்தம். உடைய வலது வருஷத்தில் நித்திய பேரும்பம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இதை கால உள்ள கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் பண்டிகை கொண்டாடுகிற ஜனம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் பாடுகிற ஜனம். இஸ்ரவேல் ஜனம் அலறுகிற ஜனம் அல்ல. கண்ணீர் வரும் பொழுது அவள் கைவிடப்படும் பொழுது அவள் பயப்படுற ஜனம் அல்ல. அவள் பாடி கர்த்தரை துதிப்பார்கள். அலறி செடிகள் மேல் தங்கள் கிண்ணறங்களை வைத்திருந்தாலும் ஒரு நாள் அந்த கிண்ணறங்களை எடுத்துக்கொண்டு தேவனை துதித்து மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. 10 நரம்பு வீணையினால் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல இதை காலவுள்ள தேவ பிள்ளைகள் எல்லாம் கர வைத்து ஹல்லேலூயா கர்த்தருக்குள்ள பூரிக்கணும். கர்த்தர் அதை காண விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்லா பூரிக்கணும்யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேரம் இல்லை, சந்தோஷமான ஜனமா இருக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் சந்தோஷமா கர்த்தருக்குள் எப்பொழுது எப்படி இருங்க, சந்தோஷமா இருக்க. மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்யணும்? யார் எழுதுனா தெரியுமா? கட்டப்பட்டவனாய், கால்கள் 2 தொழுமரத்தில் மாட்டப்பட்டவனாய், அங்கே வெளிச்சம் இல்லாத நிலைமையிலே ஒரு சின்ன வென்டிலேட்டருடைய மத்தியிலே காலையிலே எழும்பி அந்த மேஜையில் உட்கார்ந்து கொண்டு கையில் பேனாவை எடுத்துக்கொண்டு
அங்கே நிருபக்காரன் பிலிப்பி நிருபத்துக்கு எழுதுகிறான் பரிசுத்த பவுல், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றது. ஐயா, ஆஸ்பத்திரி படுக்கையானாலும் சரி, மரண வீடானாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் தேவ பிள்ளைகள் பூரிக்கிற ஜனம். அல்லேலூயா. 2வது வாசனங்களே 60வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். எனக்கு நேரம் இல்லை. 2வது கர்த்தருக்குள்ள பிரகாசிக்கணும்னா நீ என்ன செய்யணுமா? பூரித்து பாட வேணும். அல்லேலூயா. துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். அல்லேலூயா. துதிக்கிற கர்த்தருடைய ஜனம். ஆமென். எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும். ஒரு சிலர் அல்ல, சபையில் இருக்க உட்கார்ந்து இருக்க ஒரு சிலர் அல்ல, எல்லா இருதயங்களும் கர்த்தரை துதிக்கணும். கன்னிகைகளே கர்த்தரை துதிங்க, பெரியவர்களே கர்த்தரை துதிங்க, முதியவர்களே கர்த்தரை துதிங்க, பிரபுக்களே கர்த்தரை துதிங்க, ராஜாக்களே கர்த்தரை துதிங்க. எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதிப்பதாக. நாசியிலே சுவாசமுள்ள அனைவரும் கர்த்தரை துதிப்பார்களாக. 3வது வாசிருங்க, 67 வாசிங்க. 67 முதல் பகுதியை வாசிங்க. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். பிரகாசிக்கிறவன் ஆடுகளை சேர்க்கிறவன். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் யார் சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? கூட ஒரு ஆத்மாவை கர்த்தருக்காக கொண்டு வந்திருந்தா சந்தோஷமா இருப்பாங்க. ஆடு சேர்க்கணையா? கேதாரின் ஆடுகள் நிறைய அர்த்தம் இருக்கு இதுக்கு. நான் சொல்றது ஆவியான என்னோட பேச்சு. பிரகாசிக்கிற மனுஷன் தனியா வரமாட்டான். அல்லேலூயா. ஆடு சேர்க்கிறவன். நமக்கு ஒரு சொல்லுவாங்க ஆள் பிடிக்கிறவன் சொல்லுவாங்க. நம்மளை பார்த்து என்னதையும் சொல்லிட்டு போட்டோம், ஆள் பிடிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆடுகள் சேர்க்கப்படும். ஊழியம் செய்றீங்களா? நீங்க மாத்திரம் ஆலயத்துக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கு யார் நண்பர், நான் சொல்லுறேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை யாராகிலும் ஒருவரையாக அழையுங்கள். யாராகிலும் ஒருவரை அழையுங்கள். வாங்க, எங்க சபைக்கு வாங்க, எங்க ஆராதனைக்கு வாங்க. அல்லது இது பாஸ்வேர்டு உத்தியோகம் அல்ல, நீங்க ஆள் சேர்க்கிறவளா இருக்கணும். ஆடுகள் என்ன செய்யப்படும்? இந்த வாரம் வரைக்கும் செய்யாட்டி இந்த வருஷத்துல அடுத்த வாரத்துல யாராவது ஒரு ஆளை கூப்பிடுங்க. வராட்டி போறாங்க, ஆனா வரும்படி கூப்பிடுங்க. ஆடு சேர்க்கிறவங்க நேரம் இல்லை. அதுக்கு அடுத்து அந்த வசனத்தை கடைசி பகுதி வாசிங்க. என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் பலிபீடத்தின் மேல் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். அந்த ஆலயம் நாம் எல்லாரும் கூடி வரும் பொழுது நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தில் ஒரு மகிமை கிடையாதுயா. சாதாரண ஒரு கட்டடம், ரொம்ப மழை பெய்தா ஒழுகி போகும், ஒரு ஒரு பூமி எதிர்ச்சி வந்தால் அசிஞ்சு போகும். ஆனால் தேவாலயங்களாகிய நீங்கள் கூடி வரும் பொழுது இது ஒரு மகிமையுடைய தேவாலயமாக இருக்கும். நம்மிலே வருகிற தேவனுடைய மகிமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ஆலயத்தை என்ன செய்வேன்? இன்னொன்று வாசிக்கிறேன், 60வது அதிகாரம் 8வது வசனம். மேகத்தை போலவும் மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாவை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? பறந்து வருகிற இவர்கள் யார்? எல்லாம் நான் வியாக்கியானப்படுத்தாம அப்படியே பேசி போறேன். இப்ப இந்த ஒரு கூட்டத்தை பார்க்கறான். அந்த கூட்டம் என்ன கூட்டம்? மேகம் போல கூட்டம். அல்லேலூயா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள். எபிரேயர் 12 ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அல்லேலூயா. 2வது அந்த கூட்டத்துக்கு நம்ம தீவிரிக்கிற புறாக்களை போல பலகடை துவாரங்களுக்கு. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா, ஒரு போராட்டம் வந்துட்டா, ஒரு பலத்த காற்று வந்துட்டா, இந்த புறாக்கள் என்ன செய்கிறதா? தங்களுக்காக வைக்கப்பட்ட வாசஸ்தலத்தை நோக்கி ஓடுது. என்னுடைய வார்த்தை சுருக்கமா சொல்றேன். 2ஆம் வருகைக்கென்று இரவும் பகலும் ஆயத்தப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சனம். அல்லேலூயா. இது காலவழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுது வந்து பலகணி துவாரத்துக்கு நான் போவேன்? எப்பொழுது என் சொந்த வீட்டுக்கு போவேன்? அல்லேலூயா. என் அப்பா வீட்டுக்கு நான் எப்பொழுது போவேன்? என் எஜமானாகிய ஆண்டவருடைய வீட்டுக்கு எப்பொழுது ஆயத்தப்பட்ட ஒரு கூட்டம். இவங்க தான் பிரகாசிக்க முடியும். கர்த்தர் எல்லாருக்கும் சொல்லல,
நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி என்ன செய்தது வந்தது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்று பூரிக்கிற கூட்டம், இரண்டாவது பாடுகிற கூட்டம், மூன்றாவது ஆத்துமாக்களை கொண்டு வர்ற கூட்டம், நாலாவது ஆலயத்தை மேம்படுத்துகிற கூட்டம், ஐந்தாவது பரலோகத்துக்கு நேராக உங்களை ஆயத்தப்படுத்துகிற கூட்டம். அல்லேலூயா. நீ எழுந்து பிரகாசிக்கும் பொழுது உனக்கு சம்பவிக்கிறது என்றால், சின்னவன் 1000 அல்லது பெருக்கத்தின் வருஷம், சின்னவன் 1000. ஒரு ஆள் எப்படி மாறுவானா? சிறியவன் பலத்த, அதுக்கு நம்ப தெரியல. அவன் சொல்றான், பலத்த ஜாதி ஐயா. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் தரிசிக்கிறது. இந்த காலப்பிள்ளை கர்த்தருடைய ஆவி ஒத்தாசையோடு உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் 1000 மாற வேணும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் 1000 மாற வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பெரியதொரு ஜாதியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பலத்த ஜாதியாய் நாம் மாறணும். ரகசியம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை எழும்பி பிரகாசிக்கும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் பெருக வேண்டும். எதிலெல்லாம் பெருகணும்? புதிய ஏற்பாடு மாத்திரம் எடுத்து 30 வருஷம் தான் என்னால் பேச முடியாது. நான் சுருக்கமாக போயிடுறேன். முதலாவது வாசிங்க, யோவான் 3:30 வாசிங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். வேதத்தில் உள்ள முதலாவது ஆசீர்வாதமே, நீங்கள் பலுகி என்ன செய்ய, பிறகுதான் மற்றெல்லாம். முதலாவது என்ன செய்யுங்க? இதை கேட்டு நம்ம ஆட்கள்லாம் இப்படி பெருகிறாங்க, இடது பக்கமும் முன் பக்கமும் பெருகிறாங்க. அது யாரோ ஒரு பிரசங்கி சொன்னார், மத்திய பிரதேசம் சொன்னார். மற்றதில் பெருக காணோம், எது பெருகுது? அப்புறம் என்ன செய்யலை, மத்திய பிரதேசம் பெருகி போனதுனால நடக்க முடியலை. அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது அவர் நம்மிலே என்னிலே பெருகணும், நான் சிறுகணும். அல்லேலூயா. ஒரு உண்மையான பரிசுத்தவான்களுடைய நிலை என்னவென்றால், என்னில் அவர் பெருகணும், நான் சிறுகணும். இன்றைக்கு நீ தான் பெருகணும். நான் சொல்றேன், என்னை யாருன்னே தெரிய வேண்டாம். அல்லேலூயா. ஆனா அவர் என்னில் பெருகணும், அவர் என்னில் பெருகணும். சிபிஎம் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுருக்கையா. உடைய தனிப்பட்ட ஜீவிதத்தில் நீ பெருக வேண்டியது இல்லை. உன்னில யார் பெருகணும் சொல்லுங்க? அல்லேலூயா. அவர் பெருகணும், நான் என்ன செய்யணும்? விரும்பினாலும் விரும்பாட்டி 60க்கு மேல செருகி போயிடுவேன். கர்த்தருக்கு அல்ல, அவர் பெருகணும். இந்த பலவீனங்கள் அவர் பெருகணும், இந்த பலங்கள் அவர் பலன் விளங்கணும். அல்லேலூயா. நேரம் இல்லையே. அப்போஸ்தலர் 9:31 வாசிங்க சீக்கிரம். அடுத்து 7 காரியம் சொல்லணும், சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:31. இன்னொரு 2 Corinthians 4:15. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அங்க பக்தி விருத்தியிலும் பயத்திலும் பரிசுத்த ஆவியோடு ஆறுதலிலும் நடந்து என்ன செய்யணும்? பக்தி விருத்தி. அந்த சபையை படிச்சு பார்த்தாலே தெரியுது. அந்த சபையில உபத்திரவும் கஷ்டமும் பாடுகள் இருந்தது, ஆனாலும் பெருகிற்று. அல்ல என்ன பெருகிட்டா? பக்தி. இன்னைக்கு பக்தியே இல்லையங்க சபையில. நல்ல ஆவிக்குரிய சபையோட பக்தி குறையுத. சில ஆட்கள் வருத்தப்படுறாங்க, இப்படி ட்ரெஸ் கொடுத்தக்கூடாதுன்னு சொன்னா, பாஸ்டர் நீங்க சொல்றபடி பணம் நான் சொல்றேன், நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்லைங்க, இப்படித்தான். ஏன்னா உங்களுக்கு பக்தி விருத்தி வேணும். உங்களுடைய பிள்ளைகள் பக்தி விருத்தியா இருக்கும். சண்டே ஸ்கூல்ல தான் செய்யணும், ஸ்திரீகள் கூடத்துல தான் செய்யணும், மென்ஸ் ஃபெலோஷிப்ல தான் செய்யணும். இன்னைக்கு அதுக்கு கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டு. சொல்ல விரும்பல, இதயத்தில் சில வாரங்கள் உண்டு. ஆனா ஒன்று சொல்ல விரும்புகிறேன், பக்தி விருத்தியில் நீங்க பெறுங்க. ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆறுதலை பெறுங்க. நேராகிறது பரிசுத்தாவின் ஆறுதல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல. அல்லேலூயா. மேல வரும் பொழுது, தேவாலயத்துக்குள்ள வரும் பொழுது ஒரு பெரிய பயம், செபிக்கும் பொழுது ஒரு பயம். அரணேயா சப்புற ஆளை போல அங்கே தன்னுடைய காணிக்கையில தப்பு பண்ற ஆளெல்லாம் ஆண்டவர் அடிக்க ஆரம்பிச்சா ஒரு சபையிலும் ஒருத்தனும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எல்லாம் கிளீன் ஆயிடும். கர்த்தருக்கு சோத்திரம். பாருங்க, அங்க பயங்கரமான அடி விழுது. ஆதி திருச்சபையில போய் பரிசுத்தத்துல போய் இவன் கவலைப்படாமல போய் சொல்றான். ஏன்னா பக்தி இல்ல, தேவ பயமும் இல்ல, பரிசுத்தாவினுடைய ஆறுதலும் இல்லை. ஆறுதல் வருது எப்ப? யாரை பார்த்தா ஆறுதல் சொல்லுவான்?
கல்யாண வீட்டில் கல்யாணம் அப்போ நடத்துகிற ஆளை பார்த்து ஆறுதல் சொல்ல போகிறதில்ல, கல்யாணம் கட்டுற பிள்ளைகளை பார்த்து சொல்ல போகிறோம். அவங்க சந்தோஷமா இருங்க, பெஸ்ட் விஷஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே ஆறுதல் சொல்கிறோம். வேதனைகள் மத்தியிலே, கஷ்டங்களுடைய மத்தியிலே, வியாதிகளுடைய மத்தியிலே, மரணங்களுடைய மத்தியிலே இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானுடைய ஆறுதல் பிறக்கணும். அல்லேலூயா. நேரம் ஆகுது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு கிருபையிலே பெருகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, எடுத்ததுக்கெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். மற்றவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ண 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 கிருபை உண்டாகும். வீட்டில் புருஷன் மனைவி சண்டை போடாதீங்க. மனைவியை ஓங்கி பேசினா புருஷன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னுங்க, சண்டை நின்று போகும். இங்கே புருஷன் சத்தம் வாங்கிச்சுன்னா மனைவி சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு அந்த புருஷன் சத்தம் போடுறத பார்ப்போம். மறைச்சிட்டு போயிடுவார் பல்ல கடிச்சுக்கிட்டு. பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு என்ன செய்ய, ஸ்தோத்திரத்தில் பெருங்க. அங்கே நாம் பார்க்கிறோம். எதில் பெருகணுமா? கிருபையில். ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல என்ன உண்டாகும்? பார்க்கறதெல்லாம் வியாகுல மாதாக்களை போல இருக்கு. இங்கே வரைக்கி, எனக்கு முதுகில் வலிக்கு, கழுத்தில் வலிக்கு, கையில் வலிக்கு, எது இல்லாதெல்லாம் சொல்லி இங்கே வலிக்கு அங்கே வலிக்கு. இப்படி இல்லைங்க. எது வலிச்சாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. முதல்ல சொல்லப்படாதா? அல்ல சீக்கிரம் வாசிங்க. அடுத்தது 2 Corinthians 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ட்ராக் கொடுங்க, ட்ராக் கொடுங்க. சுவிசேஷம் சொல்லுங்க, விதைச்சுக்கிட்டே போங்க. நீங்க சபைக்கு சும்மா வந்துட்டு போயிருந்தா ஒன்றும் அறுக்க மாட்டீங்க. வருகிற நீங்கள் ஏதோ ஒரு டிராக்டர் எடுத்து கொடுத்து நீங்க வேறு சில இடத்துல நீங்க பார்க்கிற ஆட்களிடத்தில் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருங்க. நேரம் இல்லை. கொலோசியர் 2:7, கொலோசியன்ஸ் 2nd chapter verse 7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்திலே பெருகுங்கள். அல்லேலூயா. அடுத்து 1 தெசலோனிக்கர் 3:17. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. எதுல பெருகணுமா? அன்பில பெருகும். நான் இப்போ வாலிப பிள்ளைகள் சிலரை பார்த்து பேசுவேன். கடந்த வாரம் கூட ஒரு பிள்ளையை பார்த்து பேச, நம்ம சபையில் உள்ளது, வெளியே உள்ளது. சரி அம்மா நீ அதை விட்டுரு. அந்த பிள்ளை ஒன்று சொல்லிச்சு, பசங்க நேரம் உங்களுக்கு நல்லா தெரியுமா, ஒழுங்காக வரேன்னா வெளியே விட்டு ஓடிடுவேன். ஏன்னா பேஸ் என்ன இல்லை, அன்பு இல்லை. எடுத்துருக்கு சோதம். ஆனால் சிலது பார்த்தீங்கன்னா எந்த காரணமே இருக்காது. கட்டுனா அவனைத்தான் கட்டுவேன், அது நிற்கும் நிலையா, அவ்வளோத்தான் கட்டுவேன். என்னப்பா பார்த்தா கூட நல்லா இல்லையே, படிப்பு சரியில்லை. சில ஆக்களை பார்த்து கேட்டிருக்கேன், எப்படி நீங்கள் ஒருத்தர் நேசித்து கேட்டீங்க, எனக்கு புரியவே இல்லையே. என்னத்தை கண்டியாயும் பின்னால் போனேன். அந்த ஆளையும் கேட்டிருக்கேன், அவங்களையும் கேட்டிருக்கேன், பெண்களையும் கேட்டிருக்கேன், ஆண்களையும் கேட்டிருக்கேன். ஆனால் சொல்றியா, அந்த இதில் இல்லை, கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அன்பில், கிறிஸ்துவ நிமித்தம் உண்டாகிற தேவ ஜனத்தின் மத்தியில் வைத்திருக்க தேவ அன்பில். கடைசி ஒன்று வாசனை முடிச்சிருவோம், நேரம் ஆகுது. 2 Corinthians 9:8. சீக்கிரம் வாசிங்க. 2 Corinthians 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபையிலே சகலவித கிருபை. அல்லேலூயா. கிருபையில பெருங்க. 7 காரியம் சொன்னேன், நேரம் இல்லை. பிறகு நோட்ஸ் எழுதினா நல்லா இருக்கும். கத்தவங்க 30 வசனம் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 30 கேட்டு கர்த்தரை பின்பற்றுங்க, கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த கால உடலை சொல்லுகிறேன், நீ எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. சின்னவன் 1000 சிறியவன் என்ன செய்வானா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உடைய வெளிச்சம் மேல் பிரகாசிக்கட்டும், உடைய வெளிச்சம் மேல் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, உடைய வெளிச்சம் மேல் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் எளிமை நினைங்க. அல்லேலூயா. எழுந்து நின்று ஆண்டு பரலோகத்தில் நேராய் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் பெருக, இந்த வருஷத்துல வாக்குத்தத்தத்தின்படி நான் பெருக கர்த்தர் எனக்கு உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிற கர்த்தாவே. நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நல்லா சோத்திரம், வாயை திறந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, சோத்திரம். ஹல்லேலூயா, Hallelujah, ஹல்லேலூயா. hallelujah, Glory to Jesus. hallelujah, hallelujah. Thank you, Lord. ஆசீர்வதிக்கும் நம் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் நம் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வு, பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. 1000 மடங்கு பாடுங்க. 1000 மடங்கு பலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. ஒரு முறை பாடுங்க. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 1000 மடங்கு பாடுங்க. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 1000 மடங்கு பலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. எல்லாரும் பாடுங்க. 1000 மடங்கு பலம் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. அன்பின் பிதாவே, இந்த ஜெப வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசிக்கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை பெருக்கத்தின் ஆண்டா எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எழும்பி பிரகாசிக்க, எங்களுடைய ஒளியை நாங்கள் தரித்து கொள்ள, நாங்கள் 1000 10,000 மாற கர்த்தாவே, உங்களுடைய ஜனத்தினை ஆசீர்வதித்து நடத்துவீராக. கிருபை உங்களுடைய ஜனத்தோடு இருப்பதாக, தேவ பிரசன்னங்களோடு இருப்பதாக கர்த்தர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மனோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட என்னைக்கு இருப்பதாக. ஆமென்.